ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் கிரியையையும் நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10. அன்புக்குரியவர்களே, மனதை விட்டு விடாதிருங்கள், தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். சில வேளைகளில் சாத்தான் நாம் தேவன் மீது வைத்திருக்கும் அன்பை குறை கூறுவதற்காக கிறிஸ்துவை நம்பினாயே பிரச்சனைகளை தவிர வேற என்ன உன்னிடத்தில் இருக்கிறது, இப்படித்தான் உன் அன்புள்ள ஆண்டவர் உன்னை பராமரிக்கிறாரா என்று கேட்பான். நாம் இயேசுவை பற்றி தவறாக எண்ண வேண்டும் என்பதுதான் சாத்தானின் நோக்கம். ஆனால் கர்த்தர் அநீதி உள்ளவரும் இல்லை, நம்மை மறக்கிறவரும் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்மையானவற்றை நம்மால் முடிய மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நெடுந்தூரம் ஓடுவதற்கு நம்மை முடிவு பரியந்தம் அர்ப்பணிக்க வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று இயேசு சொன்னார். உங்கள் நற்செயல்களை மனிதர்கள் காணாதது போல இருக்கலாம், நன்றி கூறாமலும் இருக்கலாம். ஆனால் பிறருக்கு நாம் உதவுகின்ற செயல்கள் அனைத்தையும் கர்த்தர் கவனித்து பிரயாசங்களுக்கான பலனை அருளுவார். நமது பாடுகளையும் சுமக்கும் பாரங்களையும் நமது உண்மையையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய கிரியைகள், அன்புள்ள பிரயாசங்களை அவர் நிச்சயம் மறக்க மாட்டார். நாம் ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காத்து பரிபாலித்து வரும் அன்புள்ள பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்கள் அன்பின் பிரயாசங்களை மக்கள் கண்டுகொள்ளவில்லையே என்று சோர்வு மன மடிவோடு கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ என எண்ணி சஞ்சலத்தோடு வாழ்கின்ற மக்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் உங்கள் வார்த்தைகள் மூலமாக அவர்களை புதுப்பித்து பலப்படுத்தி தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், நன்மைகளால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இயேசுவை தேடுகிற ஜனங்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும், குடும்பங்களில் பிசாசின் போராட்டங்கள் துரத்தப்படவும், திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள் குணப்படவும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், திருடர்கள், விபச்சாரக்காரர்கள் தீய வழியிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. அப்பா, உணவுக்காக கஷ்டப்படுகிறவர்கள் போஷிக்கப்படவும், வீடு இல்லாதவர்களுக்கு தனி உறைவிடம் உண்டாகவும், பயணம் செய்கிறவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு கிடைக்கவும், சிறு பிள்ளைகள் பாதுகாப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும், வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழவும், முதியவர்கள் அன்புடன் பராமரிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் வழி நடத்துங்க. திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும், விசுவாசிகள் ரட்சிப்பின் நிச்சயத்துடன் அன்பு, ஐக்கியம், ஒரு மனதுடன் செயல்படவும், போதகர்களை கர்த்தர் அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடவும், வேலையில்லா திண்டாட்டம் குறையவும், தொழில் வளம் பெருகவும், ஆட்சியாளர்கள் உண்மையும் உத்தமமாய் ஆட்சி செய்யவும் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களுக்காய், பாதுகாப்புக்காய், கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.